ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم رحم الله موسى أوذي في الله أكثر من هذا صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர், குறிப்பாக தமிழ் மாநில இமாம்கள் பேரவை நடத்துகிற மீலாது மாநாட்டினுடைய இந்த அரங்கில் சங்கமித்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய அங்கத்தினர்களான ஆலிம் பெருமக்கள், மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய நகரின் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள், பிரதிநிதிகள், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், இங்கே ஒரு மாதிரி பாராளுமன்றத்தில் கலந்து பங்கேற்று பல்வேறு மசோதாக்கள் குறித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற உலமா பெருமக்கள், அந்த பாராளுமன்றத்திற்கு சபாநாயகராக இருந்து ஒரு குளிர்கால கூட்டத்தொடரை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்கக்கூடிய அன்பு நண்பர் அபுத்தாஹிர் பாக்கவி ஹசரத் உள்ளிட்ட தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய அனைத்து உலமா பெருமக்களுக்கும், குறிப்பாக பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய சில ஆண்டு காலங்களாக தொடர்ந்து இதில் பங்கேற்று உங்களோடு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வையோ வாக்கையோ உங்களோடு கலந்து பேசுகிற, பகிர்ந்து கொள்ளுகிற நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் நினைப்பதற்கு முன்னாலே முடித்து விடுவேன் என்கிற இனிய தகவலை சொல்லி நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். தாஹா நபியின் தொலைநோக்கு பார்வை என்று தமிழ்நாட்டிலே இந்த சர்ச்சைகள் ஏற்படாததற்கு முன்பு எனக்கு தலைப்பு தரப்பட்டது. ஒருவேளை கண்டவனும் கண்டதையும் பேசியதற்கு பின்னால் எனக்கு தலைப்பு கொடுத்திருந்தால் இமாம்கள் பேரவை வேறு தலைப்பு தான் கொடுத்திருக்கும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் எந்த தலைப்பை கொண்டு வந்தாலும் எதையாவது உள்ளே வைத்து பேச ஓரளவு பழகி இருக்கிறோம். தாஹா நபியின் தொலைநோக்கு பார்வையை குறித்து சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பயன்தரும் விஷயங்களை பேசவும் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள்வானாக என்கிற நல்ல துஆவோடு நான் துவங்குகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் இங்கு மீலாது மாநாடு நடத்தப்படுகிறது. உலகமெல்லாம் இந்த நூற்றாண்டு வரையிலும் தலைப்பு செய்தியாய், பேசப்படுகிற பொருளாய், பேசு பொருளாய்
முக்கியமான இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். 300-400 வருஷங்கள் கூட ஒரு தலைவரால் மக்கள் மனதிலே தாக்கு பிடித்து நிற்க முடியவில்லை. ஆனால் 1500 வருஷங்களாக உலகத்திலே இருக்கிற அவர்களோடு உடன்பட்டவர்களின் மனதிலே மட்டுமல்ல, முரண்பட்டவர்களின் மனதிலும் நாயகம் அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் தான் அரிப்பு பொறுக்க முடியாமல் பேசுகிறான், வரைகிறான், கருத்து சொல்லுகிறான், கார்ட்டூன் வரைகிறான், படம் எடுக்கிறான், பலதையும் விஷமத்தனமாக பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கான தனிச்சிறப்பு அது. இன்றைக்கு வரையும் யதூருல் ஆலமு ஹவுலஹு, ரசூலை சுற்றியே உலகம் சுழல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சுற்றித்தான் உலகம் சுழலுகிறது. யார் யாரை பற்றியோ பேசலாம் அல்லவா, எழுதலாம் அல்லவா. ஒரு சாக்ரட்டிஸ் கிடைக்கலையா, ஒரு அரிஸ்டாட்டில் கிடைக்கலையா, ஒரு ஆப்ரஹாம் லிங்கன் கிடைக்கலையா, எவனோ வரலாற்றிலே செத்து போனவன் எல்லாம் உண்டு. யாரையும் கையில் எடுப்பதில்லை உலகம். புகழ்ந்து பேசுபவர்களும் நபிகள் நாயகம் தான் தலைப்பு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திட்டுபவனுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தலைப்பு. 2006 டென்மார்க்கிலே கார்ட்டூன் வரைந்தான். 2012 இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்று சொல்லி திரைப்படம் எடுத்தார். இப்ப 2020 இந்த கடைசி ஆண்டினுடைய நிழல் ஓரமாய் பிரான்ஸ் நாட்டிலே மீண்டும் ஒரு கருத்து சுதந்திரத்தை துவங்கி ஒரு ரணகலத்தை ஏற்பாடு செய்தார். அவ்வப்போது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரசூலுல்லாவை இவர்கள் அப்டேட் செய்து கொண்டே இருக்கிறார். அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நாம ஒன்று பட வேணாம், உட்காந்துக்க வேண்டியதான் ஜம்முன்னு சேரம் போட்டு. அவனா அப்டேட் பண்றான். இன்றைக்கு தமிழகத்தில் நடப்பதும் அதுதான். மிக அதிகமாக தொழாவப்படுகிற தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தேடப்படுகிற தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தினுடைய சர்ச் என்ஜின்களில் எல்லாம் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பலதார மனத்தை இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சொல்லாமலே ஒரு விளம்பரம், கேட்காமலேயே ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ரொம்ப நாள் மக்கள் மனசில் நிற்கணும்னா அபாரமான சாதனை இருந்தால் தான் நிற்க முடியும், இல்லாட்டி நிற்க முடியாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மேடையிலையும் அநேகமாக அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அப்பப்போ மக்கள் மறந்து போகக்கூடாதுங்கிறதுக்காகவே ஃபோட்டோவில் வந்துடுவாங்க. ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இடையில வரலன்னா மறந்துடுவாங்க மக்கள். அதனால் ஒரு செடி நடுறது, ஒரு தையல் மிஷின் கொடுக்கறது, ஒரு மரம் நடு விழா, ஒரு ஏழை நலத்திட்ட விழா, அல்லது ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அப்படி முன்னாடி கையெழுத்து. என்னன்னா ஃபோட்டோ வந்துட்டே இருந்தால் தான் மனதில் நிற்பார், இல்லைன்னா காணாமல் போயிடுவார். அப்போ ஒரு 5 வருஷத்துக்குள்ளாகவே ஒரு வருஷமோ 2 வருஷமோ பத்திரிகையில் எந்த செய்தியும் வரலன்னு வைங்களேன். அப்படி ஒருத்தர் இருந்தார்ல, அவர் இருக்காரா போயிட்டாரா? 2 வருஷத்துல இந்த நிலைமைன்னா 15 நூற்றாண்டு, 1500 வருஷம். சரியா சொன்னா இந்த வருஷம் 1496வது வருஷம். மறக்கலைய உலகம். மீண்டும் மீண்டும் மேடை போட்டு பேசப்படுகிற தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே. எனவே தொடர்ந்து தேடப்படுகிற, வாசிக்கப்படுகிற, நேசிக்கப்படுகிற, விசாரிக்கப்படுகின்ற, அலசப்படுகிற, ஆய்வு கட்டுரைகளுக்கு உள்ளாக்கப்படுகிற இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் தேடுற எல்லாமே கிடைக்கும். காரணம் என்ன? ரசூலுடைய வரலாறுல மறைஞ்ச பகுதி இல்லை. அது ஓப்பன்டு புக்கு, திறந்து வைக்கப்பட்ட புத்தகம். மறைவே கிடையாது. எதையாவது ஒழிச்சா தானே? ஒழிக்கவே இல்லை, எல்லாம் திறந்த புத்தகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உள்ளூர் வாழ்க்கை, வெளியூர் வாழ்க்கை, பிரயாண வாழ்க்கை, அவர்களுடைய போர்க்களங்கள், அவர்களுடைய அமைதி ஒப்பந்தங்கள், அவர்களுடைய தூக்கம், அவர்களுடைய விழிப்பு, மனைவிகளோடு மக்களோடு என்று எல்லா தலைப்பிலும் பெருமானார் திறந்த புத்தகமாக இருக்கிறார்கள். அதனால யாரும் போய்
இந்த விஷயம் விளங்கலன்னு மறையிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர்களின் தனி மனித வாழ்க்கை திறந்த புத்தகம், குடும்ப வாழ்க்கை திறந்த புத்தகம், சமூக வாழ்க்கை திறந்த புத்தகம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களே, வீட்டிலே நடக்கிற செய்திகளையும் நீங்கள் வெளியிலே சொல்லலாம். பல்லிகு அண்ணி வளவாயாங்கிறது வெளியில மட்டுமல்ல, வீட்டிலையும் தான். நம்ம வீட்ல எல்லாம் சண்டை நடந்தா நாம முதல்ல சொல்லிடுவோம், சரி சரி வீட்டு சத்தம் வெளியே போவானா, யார்கிட்டையும் சொல்ல வேணாம், மருமகளை கூப்பிட்டு சொல்லிடுவோம், உன் வீட்டுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டு விஷயம் வெளியே வந்தது. வீட்டு விஷயம், மனைவிகளோடு அவர்கள் தாம்பத்தியம் வரை ஹதீசுகளில் பதிவாகி இருக்கிறது. யாராவது கேட்டால் நம்புவதற்கு சிரமமாக இருக்கலாம். தாம்பத்திய உணர்வுகள், அந்த உறவுகள் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியும் மறைவை வைக்காத தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் பதிவாகி இருக்கிறது. மனைவிகளோடு, மக்களோடு, சொந்தக்காரர்களோடு, நெருக்கமானவர்களோடு, பெண்களோடு, ஏழைகளோடு, பணக்காரர்களோடு, எத்தீமுகளோடு, குற்றவாளிகளோடு, திறமையானவர்களோடு, காபிர்களோடு, முனாஃபிக்குகள் என்கிற நயவஞ்சகர்களோடு எத்தனை எத்தனை கோணத்தில் அவர்களுடைய வரலாறு வேண்டும், அத்தனை அத்தனை கோணத்தில் வரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விவசாயிகளோடு வேண்டுமா, தொழிலாளிகளோடு வேண்டுமா, அல்லது வியாபாரிகளோடு வேண்டுமா, எத்தனை எத்தனை விதமாய் மனித சமுதாயத்தை பிரித்து போட்டுவிட்டு அங்கெல்லாம் எங்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களா என்று நீங்கள் தேடினால் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ள, நீங்கள் வரவு வைத்துக் கொள்ள தரவுகளாய் சில செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு திறந்த புத்தகத்தின் வரலாறு ஒளிவு மறைவில்லாத வரலாறு. அந்த வரலாற்றுக்கு மாசு மறுவில்லை, உற்பத்தி செய்துதான் களங்கம் கற்பித்தாக வேண்டும். சர்வதேச அளவில் நடக்கிறது, மாநில அளவிலேயும் நடக்கிறது. கொதித்து போன பல பேர் போராட்டங்களுக்கு வந்திருக்கிறார்கள். நாம் கொதிக்க வேண்டும், ஆனால் மிக அதிகமாக கொதித்துவிடக் கூடாது என்பது இன்றைய சூழ்நிலை என்பதையும் நான் இங்கே இருப்பவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். சென்னையிலே ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக வேண்டி காவல்துறையை அணுகிய போது உயர்மட்ட அதிகாரிகள் தெரிவித்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஒரு கலவரத்திற்கு காத்திருக்கிறார்கள், தயவு செய்து சென்னையை விட்டுவிடுங்கள், வேறு ஏதாவது சட்ட போராட்டத்தை முன்னெடுங்கள். ஒரு கலவரத்திற்கு காத்திருக்கிற போது நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதன் பேரில் தான் தமிழகம் முழுக்க நடந்தாலும் தலைநகரத்தில் நடக்கவில்லை. நன்கு தெரிகிறது, இவர்கள் பேசியது எதேச்சையான பேச்சல்ல, அது ஒரு பிளானடு ஸ்பீச், அது ஒரு வெல் பிளானடு பிளான். முழுக்க திட்டமிடப்பட்ட அடுத்தடுத்த ஒரு 2-3 மாத காலத்தினுடைய அரசியல் நகர்வுகளை கலவரத்தால் தீர்மானிக்கலாம் என்கிற முன்முடிவோடு எடுக்கப்பட்டிருக்கிற செயல் இது. சென்சிட்டிவாக உணர்ச்சி வசப்படுதலுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பது இன்றைக்கு இஸ்லாத்தில் இருக்கிற நம்முடைய சமுதாயத்தினுடைய இன்டலெக்சுவல்கள் மிக முக்கியமாக அதை விரும்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 63 ஆண்டு கால வாழ்க்கையில் ஒரு எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் தங்களுடைய வாழ்விலே திட்டத்தை, செயலை, மாதிரியை, ஐடியலை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே அந்த வாழ்வு அந்த காலத்திற்கு வாழ்ந்த வாழ்வல்ல, அது தொலைநோக்கான வாழ்வு, தூரத்துக்கான வாழ்வு. ஜினா குற்றம், ஜினாவை குற்றம் என்று சொல்லவில்லையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ல ஐனானி தஸ்னியானி என்று பார்ப்பது ஜினா என்று ஆரம்பிப்பார்கள். பெருமானாரின் தொலைநோக்கு வார்த்தை அது. போதை ஏறுகிற அளவுக்கு மது குடிப்பது தவறு என்று பேச வேண்டும், ஆனால் அங்கிருந்து பேசவில்லை, ரொம்ப தூரத்திற்கு முன்னால் இருந்தே ஆரம்பித்து விடுவார்கள். குல்லு முஸ்கிரின் ஹராம் கலீலுஹு வ கதீருஹு ஹராம். போதை தரும் எல்லாம் ஹராம், கொஞ்சமா இருந்தாலும் ஹராம், நிறைய இருந்தாலும் ஹராம். ஒரு சமுதாயம் உருப்படுவதற்கு என்னென்னவெல்லாம் விலக்கி வைக்க வேண்டுமோ அதையெல்லாம் விலக்கி வைத்து வெற்றி கண்டுவிட்டு வஃபாத்தானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
1000 ஆண்டு காலங்களுக்கு வாழுகிற மனித சமூகத்தில் என்ன தீமையெல்லாம் எந்த பொருளால் வரும் என்பதை தீர்மானித்து அதை தடுத்து நிறுத்திவிட்டு போனவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொள்ளுவதற்காக நம்மிடமிருந்து பிரிகிற போது அவர்கள் வாழ்ந்த இஸ்லாம் ஆண்ட கலிமா எந்த இடத்திற்கெல்லாம் போனதோ அந்த எந்த இடத்திலேயும் மதுவின் வாடை இல்லை என்பது வரலாறு. மதுவின் வாடை இல்லை. மது மட்டுமல்ல, எந்த போதையும் இல்லை. அதில் டெஃபினிஷன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். சும்மா போதை ஏறினா ஹராமுன்னெல்லாம் சொன்னால் நம்மளுக்கு வேலையை பார்த்துருவாங்க ஏதாவது. மனிதர்கள் அப்படித்தானே. அதனால் தெளிவாக சொன்னாங்க, கலீலுவு கதீருவு ஹராம். யாராவது ஆலிம் சாட்ட ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றிக்கலாமா, 1/4 கிளாஸ் லைட்டாக ஒரு கிக்கு ஏறுறதுக்காக ஊற்றிக்கலாமான்னு கேட்டால் ரசூலுல்லாவுடைய வார்த்தை தான் பதில். கலீலுகு கதீருகு ஹராம். உனக்கு போதை ஏறணும்னு அவசியம் இல்லை. ஏறலைன்னாலும் அது மது, அது கொஞ்சமாக இருந்தாலும் கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா சில பேர்த்துக்கு ஃபுல் அடித்தாலும் போதை வராது. நாள்பட்ட குடிகாரன்லாம் இருப்பான், ஸ்ட்ராங்காக நிற்பான். சில பேர் 1/2 கிளாஸ் ஊத்தனாவே ஆடுவான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. 4 பேர் சொல்கிறதா. சில பேர் அசைய மாட்டான் அவ்வளவு சீக்கிரத்தில். 1/2 கிளாஸ் ஊத்தனாவே ஆடுகிற ஆட்களுக்கு மத்தியில் அசையாமல் ஃபுல்லு ஆஃப் கோட்ருன்னு என்ன அடித்தாலும் நமக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியது. கோட்ரு ஃபுல்லு வரக்கத்தான வார்த்தைகள்லாம் வாயில் சொல்கிற பாருங்க. ஒரு தீர்மானித்தார்கள், போதை தரும் எல்லாம் ஹராம். உங்களுக்கு தெரியுமா, ஐநா சபையில் இன்னைக்கு இந்தியா அறிக்கை கொடுத்துருக்குது, கஞ்சா பிரச்சனை இல்லை. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கஞ்சா பிரச்சனை இல்லைங்க. இனிமேல் மத்திய அரசு ஐநா சபையில் தாக்கல் செய்திருக்கிற சர்வதேச போதைப் பொருள்களுக்கான அந்த ஒழுங்கு மையத்தில் இந்தியா சார்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற கருத்து என்ன தெரியுமா, கஞ்சா மனத்தெம்பு கொடுக்குதான், அதனால பிரச்சனை இல்லையா, அது அந்த ட்ரக் லிஸ்ட்ல இருந்து எடுன்றான். இந்தியா எடுப்பதற்கு சிபாரிசு செய்திருக்கிறது. இவ்வளவு நாள் கஞ்சா கடத்தல், கஞ்சா கைது, அபின் கைது, கல்லூரி வாசலில் கஞ்சா வைத்திருந்த பெண் கைது, என்னென்னமோ நடஞ்சல, எல்லாம் வேஸ்ட்டு. இப்போ கஞ்சா ஓகே. உங்களுக்கு சந்தேகம் வரலாம், என்ன ஒரு கவர்மெண்ட் போய் கஞ்சாவுக்கு ஆதரவாக ஓட்டெல்லாம் போடுது, இது எப்படி சரியா அப்படின்னு சந்தேகம் வரலாம். வடநாட்டில் சாதுக்கள் கஞ்சா தான் அடிக்கிறாங்க. நார்த்தில் சில பேர் இருக்காங்கல்ல, துணி போடாமல் சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு முக்கிய உணவுப் பொருளே கஞ்சா தான். அதனால் அது ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. பெருங்கூட்டம் அவர்களுக்காக வேண்டி சொல்லப்பட்டதோ என்னவோ தெரியல. மொத்தத்தில் கஞ்சா சட்ட ரீதியாக ஒரு தப்பில்லை என்கிற அளவுக்கு நாடு போய் கொண்டிருக்கிறது. ஒரு மனித சமுதாயத்திற்கு எதுவெல்லாம் தீங்கு தருமோ அதையெல்லாம் அதன் துவக்க நிலையிலேயே கிள்ளி எறிந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேர்த்துக்கு எதை தடுக்க வேண்டும், எதை அனுமதிக்க வேண்டும் என்பதையே அவ்வப்போது கூட்டம் போட்டுத்தானே யோசித்துக் கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் சேர்த்து வெகு காலத்திற்கு முன்பே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகள் தவறு என்று சொல்லி அதை விளக்க சொன்னது மட்டுமல்ல, அமல்படுத்தி அவர்களுடைய காலத்திலேயே அதை பார்த்துவிட்டு வஃபாத்தானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை செய்திகளை ரசூலின் தூர நோக்கு திட்டங்களோடு ஒப்பிட்டு பேசலாம் தெரியுமா? வரலாற்றில் மிக முக்கியமாக 2 ஹிஜ்ரத் நடந்தது உங்களுக்கு தெரியும். அபிசீனியாவை நோக்கிய ஹிஜ்ரத், மதீனாவை நோக்கிய ஹிஜ்ரத். இந்த 2 ஹிஜ்ரத்தும் உலமாக்கள் நிறைந்திருக்கிற மஜ்லிஸ் என்பதால் நான் ஹிஜ்ரத் வரலாறுக்குள்ளே போக மாட்டேன். இந்த 2 ஹிஜ்ரத்துமே மிகப்பெரிய தொலைநோக்கு, மிகப்பெரிய தூர நோக்கு பார்வை. தங்களை நம்பியவர்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் அங்கே போங்க, அங்கே ஒரு அரசர் இருக்கார் அந்த நாட்டில், அவர் அநியாயம் செய்ய மாட்டார், இத்தனை பேருக்கு போங்க, நீங்கள்லாம் ஜோடிகளாக போங்க, நீ தலைவர், நீங்கள்லாம் உறுப்பினர்கள் அனுப்பிச்சு வச்சு அதை காக்கிற கோழியை போல் தன்னை பின்பற்றிய சமுதாயத்தை அப்படியே காப்பாற்றி பத்திரமாக கொண்டு போய் ஒரு நாட்டில கொஞ்ச நாளை வச்சுட்டு அப்புறம் எடுத்தாங்க அல்லவா, அங்கே நிற்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தலைவர். ஒரு கட்டம் வருகிறது, ஒட்டுமொத்த சமூகமும் இடம்பெயர வேண்டும், எல்லாரும் போக வேண்டும் என்கிற முடிவு வருகிற போது ஒரு குடும்பத்தின் இடப்பெயர்வு அல்ல, ஒரு
சமூகத்தினுடைய புலப்பெயர்வு. அப்படியே போய் மதீனாவிலே செட்டில் ஆனார்களே, இவ்வளவு பெரிய தூர நோக்கு தெரியுமா? ஹிஜ்ரத்தின் வரலாற்றை எழுதுகிற கிறிஸ்தவ ஆசிரியர்களின் வார்த்தைகளை நாம் படித்து பார்த்தால் திகைத்து போய் விடுகிறோம். ஹிஜ்ரத்தை அவர்கள் இன்னமும் உள்வாங்கவில்லை. மிகப்பெரிய அஜீரணத்தை அன்றைக்கு இருக்கிற எதிரிகளுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் சிம்ம சப்பனத்திற்குரிய வேளை மதீனாவை நோக்கி அந்த சமுதாயம் புலம்பெயர்ந்தது. அதற்குள்ளே ஒளிந்திருக்கிற எக்கச்சக்கமான தொலைநோக்கு பார்வைகள் நீங்கள் ஒவ்வொரு ஹிஜ்ரத்தின் போதும் அது துவங்குகிற போதும் உலமாக்களினுடைய ஜும்மா உரைகளின் வாயிலாக நிறைய செவிமடுத்திருப்பீர்கள் என்பதால் நான் அந்த வரலாற்றினுடைய உள்ளரங்குகளுக்குள்ளே போக முடியவில்லை. ஒரு ஊரை விட்டு விரட்டிய அந்த சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள்? பெருமானாருடைய தொலைநோக்கிற்கும் வெற்றிக்குமான மிகப்பெரிய ஒரு சுவட்டை தேடி போனால் நமக்கு புரியும். என்ன இன்னைக்கு வரைக்கும் அந்தானே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, எந்த ஊர்ல இருந்து முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்று விரட்டினாலும் அந்த ஊரில் முஸ்லிம்களை தவிர மற்றவர்கள் யாரும் நுழைய முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அந்தான சட்டம். மக்காவுக்குள்ள நுழையிற போற ரோடு ரெண்டா பிரியுது. ரேகாடிக்கு முன்னாடியே பிரிஞ்சிடும். முஸ்லிம்கள் பாதை, முஸ்லிம் அல்லாதவர்கள் பாதை. எந்த ஊரில் இருந்த முஸ்லிம்கள் வாழ முடியவில்லை என்று அவர்கள் காலி செய்ய சொன்னார்களோ அந்த ஊரில் இன்றைக்கு வரையும் முஸ்லிம்கள் நுழையவில்லை, நுழைய முடியாது. ஒரு மிகப்பெரிய திட்டமிடலுக்கான அற்புதமான வெற்றியை அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். சின்ன சின்ன விஷயத்துல கூட ரிசல்லாலை செல்லமுடைய தொலைநோக்கி எவ்வளவு. செய்தி பண்ணு சாபித்திருது எல்லான்னு ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த யூத பயலுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அவங்களுடைய மொழியை நீ படிச்சுட்டு வா, அவன் ஏதாவது குண்டக மண்டகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவர் போய் 17 நாளில் அந்த இதை முடிச்சுட்டு வந்துட்டார் மொழியை. அவங்களே சொல்கிறாங்க செய்தி பண்ணு சாபித்திருது எல்லான்னு, நான் ரசூல்லா சொன்னாங்கன்னு போய் யூதர்களுடைய மொழியை படித்தேன். ஒட்டுமொத்த சுரியானியும் 17 நாளில் படித்து முடித்தாச்சு. 17 நாள். நம்மளில் சில பேர் 30 நாளில் ஆங்கிலத்தை 3 வருஷமாக வச்சுருக்கோம், முடிய மாட்டேங்குது. ஆனால் புக்குக்கு தலைப்பெண்ணுங்க 30 நாளில் ஆங்கிலம். 17 நாளில் படிச்சுட்டு வந்துட்டு ரசூலுல்லாவுக்கு யூதர்களுக்கும் மத்தியுமான கடித போக்குவரத்திற்கு ஒரு தனி அதிகாரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அசைவிலையும் அவர்கள் செய்த எல்லா செயல்களையும் நினைத்தால் அல்லாஹ் அக்பர், வியப்பு மேலிடுகிறது. எவ்வளவு நேர்த்தியா அவங்க வஃபாத்துக்கு பின்னாடி கட்டுக்குலையாம இந்த சமுதாயம் பயணிக்குது. இன்னைக்கு ஒரு 180-200 கோடியை நெருங்கிட்டு இருக்கிறவன் ஒரு தலைவர் அடுத்தடுத்த ஆட்கள் அந்த மாதிரி நியமனம் செய்தார்கள். குறிப்பாக சஹாபாக்களை. குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஃபஸ்ஸிருல் குர்ஆன், குர்ஆனுடைய விரிவுரையாளர், ஜாமியுடைய அஹ்காமுல் குர்ஆனுடைய ஆசிரியர் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், பெருமானாருக்கு லௌலம் யகுன் லின்னபிய்யி முஅஜிஸத்துன் சிவ ஸஹாபதி லகபத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருணாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சஹாபாக்கள் என்பதை தவிர எந்த அற்புதமும் இல்லை என்றாலும், ஒரு அற்புதமும் இல்லை, வெறும் சஹாபா மட்டும் இருந்தா ரசூலுக்கு அது போதும். அந்த அற்புதத்தை விட பேரற்புதம் உலகத்திலே இல்லை. ஒரு கற்பனைக்கு வச்சுங்க மேராஜ் இல்லை, ஒரு கற்பனைக்கு வச்சுங்க ஷக்குல் கமர் இல்லை, ஒரு கற்பனைக்கு வச்சுங்க கைவிரல்ல தண்ணி வந்து உதவி செய்யல, ரசூலுல்லாஹ்வுடைய நிழலோ மழையோ வெயிலோ குடையோ ஆயிரக்கணக்கான ரசூலின் முஜிஸா வானாங்கிறாங்க அல்லாமா குர்துபி. பெருமானாரை நீங்கள் விளங்க ஒரு அற்புதம் போதும், அந்த அற்புதத்திற்கு பெயர் சஹாபா. எவ்வளவு நேர்த்தியா 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கினார்கள். நான் இங்கே திருமாவளவன் அவர்கள் வந்த நேரத்தில் ஒரு 2 வருஷத்திற்கு முன்னாலே இதே இமாம்கள் பேரவையின் மேடையில் பேசிய நினைவு உண்டு. ஒரு 2ஆம் கட்ட தலைவர் ஏன் நியமிக்காம ஒரு அம்மா போய் சேர்ந்து தமிழ்நாடு படுற பாடு. நம்ம யாரையும் திட்டுறதாவெல்லாம் நினைக்க வேணாம். எல்லாருமே தனக்கு அடுத்த தலைவர்களை கிளீனாக வச்சிருந்தா பிரச்சனையே இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் வெற்றி கண்ட மாபெரும் தலைவர். அப்படியே ஒரு நிழலாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நீட்டா வந்து உட்கார்ந்தாங்களே. அண்ணலார் கனவு கண்ட ஆட்சியை அவர்களால் செலுத்திக் கொண்டு
அப்படிப்பட்ட இரண்டாம் நிலை தலைவர்கள். இரண்டாம் நிலை தலைவர்னு அது ஒரு 2 பேர், அதுக்கடுத்த நிலைன்னு அதுல ஒரு 4 பேர். இப்போ எத்தனையோ விஷயங்களை பார்க்கறோமா இல்லையா? ஏகப்பட்ட தலைவர்கள். பிப்ரவரியில் பிரளயமே நடக்குங்கிறாங்க. ஆமா, நாளைக்கு கொஞ்சம் சிரமம் போறதுங்கிறனால தான் இன்னைக்கு நைட்டே திரும்புற உத்தேசம். இப்போ அரசியலில் அடுத்த கட்ட தலைவர்களுக்கான தட்டுப்பாடும் அவர்கள் குறித்த ஒரு தெளிவான செய்திகளும் இல்லை பல்வேறு தலைவர்களிடம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்தார்களே, அல்லாஹு அக்பர், வாழுகிற காலத்திலேயே தொழ வைப்பதற்கு அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுவை நிறுத்தி அவர்கள் தொழ வைத்து சக்கராத்தில் இருக்கிறப்ப சொன்னாங்க. அதாவது ஒரு கடைசி ஒரு 2-3 நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை சொன்னாங்க, முரு அபூபக்கர் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க மக்களுக்கு அவர் தொழுக வைக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மெதுவாக போய் அவங்களா முஸ்லீம் ஷரீஃபில் இது முழுமையான ஹதீஸ், ஒரே ஹதீஸாக வருது, போய் எங்கள் அத்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் மனசு இழகினவங்க, அவங்க உங்கள் இடத்துல நீங்கள் ஹயாத்தோடு இருக்கிறப்போ அவங்க நின்று தொழுக வைக்கிறது அவங்களுக்கு அவ்வளவா மனசு ஒப்பாது, இயற்கையிலேயே மென்மையான சுபாவம் கொண்டவங்க, அதுக்கு பதிலாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வச்சா அவங்க கொஞ்சம் திடகாத்திரமானவங்க, கொஞ்சம் கடுமையான சித்தம் உடையவர்கள், தைரியம் உள்ளவங்க, அவங்க தொழுக வைக்கட்டுமேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஒரு பேஷண்ட்டு, அதுவும் அவர்கள் ரப்பை நோக்கிய பயணத்தினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறார்கள், கொஞ்சம் சங்கடமாக சொன்னாங்க. திரும்ப சொன்னாங்க, முரு அபூபக்கர் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைக்கட்டும். வேற யாரையாவது தொழுக வச்ச சொல்லியிருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி எங்கேயாவது தர்ம யுத்தம் தொடங்கிட்டா சிக்கல். அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சொன்னாங்க 2 தடவையும், முரு அபூபக்கர் யுஸல்லி பின்னாஸ். 2வது தடவையும் நடந்தது. ஆயிஷா அம்மா பின்னாடி வந்து ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு, யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், அவங்கள கூப்பிட்டு நீங்கள் போய் சொல்லுங்க ரசூலுல்லாஹ்ட்ட உங்கள் அத்தா தொழுக வைக்கணும்னு சொல்லுங்கள். அவங்க வந்து சொன்னாங்க, என்னங்க எங்கள் அத்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேணா தொழுக வைக்கட்டும். கோபம் வந்துருச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னக்குன்ன ஸவாஹிபு யூசுப், யூசுஃபை கெடுத்த பொம்பளைங்க ஒட்டுமொத்தமாக, இது அங்கே நிற்கிற பொம்பளைங்க இல்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நிறைய வந்து சொல்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்த பொம்பளைங்க, நான் சொல்கிறேன்ல அவர் தொழுக வைக்கட்டும்னு. அபல்லாஹு வ ரசூலுஹு இல்லா யகுன அபூபக்கர் போட்ட ஒரு சத்தம் ஊட்ட மீறுது. ஒரே வார்த்தை, அல்லாஹ்வும் ரசூலும் அபூபக்கரை தவிர வேறு யாரையும் நியமிக்கவில்லை அப்படின்னாங்க. அவ்வளோதான். அடுத்த வக்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நின்னாச்சு. இதுதான் தங்களுக்கு பின்னாலும் கூட தொட்டு தொடருகிற அற்புதமான 2வது தலைமை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொலைநோக்கு பார்வையை சொல்லுகிறேன் நான். எப்படியெல்லாம் இந்த உம்மத்து பின்னாலே பிறழலாம் என்கிற யூகங்களை கூட துல்லியமாய் வகுத்து அதை கொண்டு போனவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால நீங்க திட்டுறான் பேசுறான் எல்லாம் கொந்தளிக்கிறமே, அவன் என்ன செய்வான்? அந்த வரலாற்றை படிக்கிற யாராக இருந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது அபிமானியாக மாறிவிடுவார். சேலஞ்சு பண்றோம், நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை நீ யார்கிட்ட வேணாலும் கொடு, நிச்சயமா கொடுக்கிற 10 பேர்த்துல பாதி பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அபிமானிகளாக மாறுவார், நிச்சயமாக மாறுவார். அது அப்படிப்பட்ட வரலாறு, தெளிவான தெளிந்த நீரோடையது. எல்லா விஷயங்களிலும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆங்கிள் பிடிக்குது. அந்த விஷயம் இந்த விஷயம் ரசூலுல்லாஹ்வை எப்படியோ பார்க்குறாங்க. ஒரு ஜெர்மன் ப்ரொஃபஸர் ஒருத்தர் சமீபத்தில் அவர் இஸ்லாத்தில் சேர்ந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு முழுசா படிச்சுட்டு அவர் சொன்னது 3 விஷயம் சொன்னார். எனக்கு ரசூலுல்லாஹ்ட்ட 3 விஷயம் புரிஞ்சது. அநேகமாக அந்த 3 விஷயத்தை இன்னைக்கு கையில் எடுத்தால் உலகத்துக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும், சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு அதுதான்னு சொல்லி 3 செய்தி சொன்னார். முதல் செய்தி என்ன தெரியுமா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய டயட்டை ஃபாலோ பண்ணுற முறை, பசி எடுத்தால் சாப்பிட்றது,
கொஞ்சம் பசி இருக்கிறப்பவே எந்திரிச்சிடுறது. பசி எடுத்தா சாப்பிட்றது, கொஞ்சம் பசி இருக்கிறப்பவே எந்திரிச்சிடுறது. இன்னைக்கு உலகம் பூரா இந்த டயட்டுன்னு தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் அலோபதிக்கு போங்க, ஆயுர்வேதிக்கு போங்க, ஹோமியோபதிக்கு போங்க, யூனானிக்கு போங்க, எல்லாத்துட்டையும் அதுதான். கொஞ்சம் சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருங்க. இந்த கண்ட்ரோலுக்கான வார்த்தை 14 நூற்றாண்டா கிதாபுகளில் ஒளிந்து கிடக்கிறது. பசி எடுத்தால் சாப்பிடு, கொஞ்சம் பசி இருக்கிறப்பவே எழுந்திரிச்சு வயிறார சாப்பிடுதா சொல்றாங்க இல்லையா? அப்படி வானாங்கிறாங்க. வஞ்சகம் இல்லாமல் சாப்பிடு. நம்ம ஊரில் சொல்லுவாங்க பல்லு வதக்குன்னு சாப்பிடு, பல்லு வதக்குன்னு திங்க வேணாங்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா டைம் பார்த்து சாப்பிட்றது, ஐட்டம் பார்த்து சாப்பிட்றது. பசி எடுத்தால் சாப்பிடு. என்னை கவர்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தத்துவம் இது. பெருமானாருடைய டயத்தை பின்பற்றினால் உலக நோய்களை ஒழிக்க முடியும். உலக நோய்கள் அது என்ன நோயாக இருந்தாலும் சரி. நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் கேள்விப்படாத பெருநோய்களை இன்றைக்கு நாம் கேள்விப்படுவதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய டயட் இந்த உலகத்திற்கான மிக முக்கிய செய்தி. அவர் சொல்றார். இரண்டாவது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றிலே நான் படித்தேன். ஜெர்மன் புரொஃபசர் சொல்றாரு, உன் மனைவியின் வாயிலே நீ ஊட்டி விடுகிற கவலம் சிறந்த தர்மம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃதலு சதகால சேர்ந்து இம்ரஅதிக், உன்னுடைய மனைவியின் வாயிலே நீ ஊட்டி விடுகிற கவலம். ஊட்டாதவங்க எல்லாம் ஊட்டிட்டாங்க. இந்த ஹதீஸை சொன்னப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில சொல்லிட்டாங்க, என்னன்னு, வாயில ஊட்டி விட்டா உனக்கு இவ்வளவு கூலி இருக்குது, ஃபலக்க மினல் அஜ்ரி கதா வ கதான்னு ஒரு ஹதீஸ்ல சொல்லிட்டாங்க. எப்பவுமே இப்படி எல்லாம் ஊட்டி விடுறது மட்டுமல்ல, அந்த மாதிரி டேஸ்டே இல்லாத சஹாபி அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப மனைவி வீட்டியெல்லாம் கொஞ்சம் பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க முழுக்க ஆகிறது சஹாபி, அவங்க வேற டைப்ல இருப்பாங்க. இந்த ஹதீஸை சொல்லி போட்டாங்க, மனைவிக்கு வாயில ஊட்டி விட்டா இவ்வளவு தவாப்புன்னு ஒண்ணு. திருன்னு ராணுவம் விட்டு கூட எந்திரிச்சார். எங்க சபையில இருந்து ஏகமா போனார், செம்புல தண்ணி எடுத்து கொடுத்தாரு, குடி. இந்த அம்மா திருன்னு முடிக்கு, என்ன தண்ணி நான் கேட்கலையே, பரவாயில்ல குடி. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்கா டூயட்டா பேசியிருந்தா பரவாயில்ல. உருனே இருந்தவர் திடீர்னு தண்ணி கொடுக்க அந்த மாதிரி விளவெடுத்து போய் பக்கத்தில் வாய்க்கு பக்கத்தில் கொண்டு போய் கொடுத்தாரு, குடி அப்படின்னாரு. இல்லை எனக்கு இப்போ தண்ணி வேணும். இல்லை நீ குடிக்கணும், குடி. அந்த வாயை குடிச்சதா இல்லையா? அவ்வளோதான் சொல்லிட்டாரு. சபத்தை அந்த லீமீனல் அஜ்ரி கதா ஓ கதா, எனக்கு கூலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, போயிட்டு வரேன்னு போயிட்டாரு. எனக்கு தவாபு உறுதியாயிருச்சு அப்படின்ட்டு கிளம்பிட்டார். மனைவியின் வாயில ஊட்டி விடுவது தர்மம் என்கிற பெருமானாரின் வார்த்தை டோட்டலா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபேமிலி இஷ்யூஸ் அத்தனைக்கும் தீர்வு. மேலே சொன்னது நோய்களுக்கெல்லாம் தீர்வு என்றால் குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இது. அபூ தர் கிஃபாரி மாதிரி நீங்க யாரும் கிளம்பிடவேனா? கொஞ்சம் முதல்ல யோசனை பண்ணீங்க. ஏற்கனவே அந்த மாதிரி எல்லாம் ஊட்டிட்டு இருந்தா, இந்த மாதிரி ஊட்டி விடுற மாதிரி இருந்தா முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா வானாம். இந்த மாதிரி நீலாத விழாவில் அஜர்த்து சென்னையிலேருந்து வந்து ஒரு பேசினாரு, இங்கே வா நீ அப்படின்ட்டு நீங்கள் வாட்டில் உருட்டு, அது ஒன்று தான் குறைச்சல அப்படின்னு ஏழா கூடமாயிரும். சமயங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு எதையாவது சொல்றதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா சில பேர் ஸ்பாட்ல அமலுக்கு கொண்டு வந்துருவாங்க. அது வேற மாதிரி எதிர்வினைகளை ஏற்படுத்தி விடுகிறது. மூன்றாவது செய்தி, இந்த புரொஃபசர் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு முழுக்க நான் தேடி தேடி படிக்கிறேன். படிக்கிற போது எனக்கு கவர்ந்த செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலக். ரசூலுடைய ஒரு வார்த்தை, யாரை பார்த்தாலும் புன்முறுவலோட பாரு, எல்லாத்தையும் சிரிச்ச முகத்தோட பாரு. நிறைய சோசியல் ப்ராப்ளம்களுக்கான தீர்வு அது. இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைகள் மனிதநேயம் குறைந்து போயிருப்பதற்கு, ஹியூமானிட்டி நீர்த்து போயிருப்பதற்கான பின்னணியில் சில பேர் எப்பவுமே அந்த இஞ்சி சாப்பிட்ட மாதிரி
மாதிரியே இருப்பான். புன்னகையோடு விவஜியின் தலக், புன்னகை பூத்த முகம், மலர்ச்சியான முகம். யாரை பார்த்தாலும், முஸ்லிமை அல்ல காபிரை பார்த்தாலும், உறவுகளை அல்ல அண்டை வீட்டானோ அடுத்த வீட்டானோ, யாரை பார்த்தாலும் நீங்கள் அப்படி புன்முறுவலோடு எதிர்கொள்ளுங்கள் என்கிற பெருமானாரின் வாக்கியம் இன்று நடைபெறுகிற உலகத்தில் நாலா பக்கமும் விரவி கிடக்கிற சர்வதேச அளவில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாய் நான் இந்த விஷயங்களை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார் இஸ்லாத்திலே சேர்ந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஒரு புதிய முஸ்லிம் அணுகுகிற கோணம் அதுவாக இருக்கலாம். ஆனால் நாமெல்லாம் அணுகுவதற்கு எக்கச்சக்கமான செய்திகள் அவர்களிடம் உண்டு. தொலைநோக்கு சிந்தனைகளாக இந்த செய்திகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் பின்னாடி இன்னைக்கு ரசூலுல்லாஹ் பேசின உன்னை நாம கொந்தளிக்கிறோமா இல்லையா, மனதில் கொப்பளிக்கிறோமா இல்லையா? சில இடங்களில் அவர்கள் கண்ணீரோடு கதறலோடெல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கிறார்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற போது ஆல்மோஸ்ட் எல்லாம் திட்டான். ஆனால் என்ன தெரியுமா, அந்த சாந்த சொரூபியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலில் திட்ட மாட்டாங்க. ஆனால் உடன் இருக்கிறவர்கள் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வை திட்டாதா, யகூலூன ஹுவ சாஹிருன், அவர் சூனியக்காரர், வயகூலூன ஷாயிர், அவர் கவிஞர் சொன்னனா இல்லையா, வயகூலூன மஜ்னூன் சொன்னனா இல்லையா, பைத்தியக்காரன். ரசூலுடைய காலத்தில் நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி இல்லை, சமகாலத்திலே வாழ்ந்த விரோதிகள் பேசிய வார்த்தை சூனியக்காரன், கவிஞர், பைத்தியக்காரன். உதுன்னு ஒரு வார்த்தை சொன்னான். உதுன் காதுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் பேர் வச்ச காது என்னன்னா, சொன்ன செய்தியவெல்லாம் எதை சொன்னாலும் நம்பிக்கை வர, இந்த எதை சொன்னாலும் நம்புறவருக்கு அவனுக்கு வச்ச பேர் காது. காதுன்னு கூப்பிடுவானுங்க அவரை. ரசூலை காது என்றான். யார் சொன்னாலும் நம்பிக்கை வாருங்க. பொதுவாக இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அல்லாஹ் பதில் சொன்னான். குல் ஹுவ உதுனு கைரில் லக்கும், அவன் காது தான் நல்ல காது. ரஹ்மத்துல் லில்லதீன ஆமனு, இது முஸ்லிம்களுக்கு அருளான காது. குர்ஆனிலே இருக்கிறது. ராயினா, எங்களின் இடையனே என்று ஒரு அர்த்தத்தை தப்பாக வைத்து கூப்பிட்டு அதிலே சந்தோஷப்பட்டான். ராயினா என்றான். உங்களுக்கெல்லாம் தெரியும், அபுத்தர் என்றான், சந்ததியற்றவன் என்று சொன்னான். பதிலை அல்லாவே சொல்லிட்டான், இன்ன ஷானியக்க ஹுவல் அபுத்தர். நபியே, உங்களை திட்டுறவன் தான் சந்ததி இல்லாமல் போறான். அவனோட வம்சத்துக்கே சந்ததி இல்லை. எவன் பேசினாலும் அவன் வம்சத்துக்கே சந்ததி இல்லை. இப்பவும் எவனோ ஆண்மை பற்றி எல்லாம் பேசுறாங்கல்ல, அவன் ஆண்மை முடிஞ்சது இல்லை, இனி இருக்காது. உடன்பட்ட அவர்களுடைய கட்சிக்காரர்கள் சோதித்து பார்க்கலாம். 100% சொல்றோம் அவனுக்கு ஆண்மை இல்லை. எவ்வளவு பெரிய அபாண்டங்களை தூக்கி பழி சுமத்தியவர்களெல்லாம் இந்த நூற்றாண்டில் இல்லை, அன்னைக்கே பார்த்துட்டோம். அவ்வளவு பெரிய மனித புனிதர் உருவத்தோடு உட்கார்ந்து இருக்கிற காலத்திலேயே நாங்கள் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டோம். ரசூலுல்லாஹ் எப்பவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவர்கள் அப்படியே கடந்து போவார்கள். ஆனால் கூட இருக்கிறவங்க கொந்தளிக்கிறது இல்லை, கொப்பிடிச்சிருவாங்க. எத்தனை பேர் லேசா ஒருத்தர் திட்டின உடனே மண்டையை உடச்சு கொண்டு போயிட்டாரு. அப்துல்லா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர், நான் சும்மாவிலே கூட நேற்றைக்கு சொன்னேன். அப்துல்லா இப்னு ஹுதாபான்னு ஒருத்தர் ரசூலுல்லாஹ் வர்றப்போ வதஅ தரஃப இமாமத்திஹி இலா அன்ஃபிஹி, ஹதீஸ்ல வருது. அப்துல்லா இப்னு உபைங்கிற நயவஞ்சகன் தலப்பாவோட தொங்கர குஞ்சத்தை எடுத்து இப்படி மூக்கு கிட்ட வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் வரும்போது, ரசூலுல்லாஹ் கழுதையில் வருகிறார்கள் சஹாபாக்களோடு. உன்னோட கழுதையுடைய நாட்டம் தாங்கல, போ அந்த பக்கம் முதல்ல என்று பெருமானாரை சொன்னான். பஹீத் அன்னா வகத் ஆதானா நத்னு ஹிமாரிக், உன் கழுதையின் நாற்றம் எனக்கு தொந்தரவு பண்ணுது, போ அந்த பக்கம்னு சொன்னா இல்லையா? பின்னாடி இருந்தவர் அப்துல்லா இப்னு ஹுதாபா இருந்தார். ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லலை. அவங்க இவர் முன்னாடி வந்தார். அப்துல்லா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு சொன்னாரு, ல நத்ரு ஹிமாரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்யபு ரீஹம் மின்க, ஓ நாத்தத்தை விட ரசூலோட கழுத நாத்தம் நறுமணம். கஸ்தூரிக்கெல்லாம் சொல்கிறோமா இல்லையா? அத்யபு மின்க, மனமானது ரசூலுல்லாஹ்வுடைய கழுதையின் நாத்தம். நீ அப்படியா சொல்ற? எடுத்து மண்டையை உடைச்சிட்டு
சஜ்ஜ வச்சுக்கோன்னா சஜ்ஜ ரகசம்னா இரத்த காயம் அளவுக்கு அடிச்சு போட்டு போயிட்டார். இதையெல்லாம் மேடையில் பேசுறதுனால நீங்க யாரும் அப்படி அடிக்கணும்னு நாங்க சொல்லலை. வரலாற்றினுடைய தரவுகளை மாத்திரம் பதிவு செய்கிறோம். ஏன்னா வன்முறையை தூண்டக்கூடாதுன்னவா. எத்தனை எத்தனை பேர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பேசியவனும் விளங்கல, அவன் சந்ததியும் விளங்கல. அப்படித்தான் பார்க்கிறோம். ஏராளமான வரலாறு. அபூஜஹலை திட்டின 2 பசங்க, அந்த 2 பசங்க போய் அபூஜஹலை கொன்னது அதுக்கு தான். நான் விரிவாக பேச விரும்பல, ஒரு வரியில செய்தி சொல்லணும். அவன் வந்து சொன்னதே அது. அந்த 2 பேர் வந்து கேட்டாங்க யார் அபூஜஹல்னு. அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு காட்டினாங்க. தான் ஆமா என்ன பண்ண போறீங்க? அந்த 2 பசங்களும் சொன்னாங்க, அக்ஸம்னா பில்லாஹி அன் நஹ்துரல் மஅரகா, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து விட்டோம், நாங்கள் போரிலே பங்கேற்போம். போரிலே பங்கேற்றது மட்டுமல்ல, லா யுஃபாரிகு சவாதுனா சவாதஹு, அவனும் நாங்களும் ஒத்தைக்கு ஒத்தை மோதுவோம். ஹத்தா யமூத்தல் அஜலு மின்னா, எங்களிலே ஆயுள் விரைவாக முடியவன் மௌத்தாகட்டும், விடமாட்டோன்னு போய் 2 பேரும் கதையை முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா? அபூஜஹலோட பத்ரு, அபூஜஹலோட உஹது, அவ அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு, அது இது முன்னாடி ஊர்ல இப்படி பண்ணாரு, நாட்டில் இப்படி, அதெல்லாம் தெரியாது. ரசூலுல்லாஹ்வை திட்டுறானம்மா, அவன் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இவைகளெல்லாம் நடந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன கொடுமை என்று சொல்ல, வெள்ளிக்கிழமையும் பேசினோம். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையும் ஒருத்தனை பற்றி ரிப்போர்ட்டு அத்தனை ஸ்டேஷன்லையும் பதிவாயிருச்சு. எல்லா டிஸ்ட்ரிக்டுடைய தலைமையகங்களில் பதிவாயிருச்சு. கமிஷனர்கள், ஐஜிபிகள், டிஜிபிகள், எஸ்பிக்கள், உயர்மட்ட லெவலில் அத்தனை பேர்த்திட்டையும் ஒருத்தனை பற்றி சென்னை டு கன்னியாகுமரி, அநேகமாக இதுக்கு முன்னாடி ஒருத்தனை பற்றி இப்படி எல்லா ஸ்டேஷன்லையும் ரிப்போர்ட்டு பதிவாயிருக்கான்னு தெரில, பதிவாயிருச்சு. இப்போ அவனை மயிலிறகுல வருடுற மாதிரி ஒரு சட்டப்பிரிவின் கீழ் அவன் உள்ளே இருக்கிறான். கடுமையான சட்டப்பிரிவுகளுக்குள்ள இன்னும் கொண்டு வரல, குண்டாசுக்கு வரல. பல்வேறு அரசியல் அதிகார மையங்களை சந்தித்து இஸ்லாமிய தலைவர்கள் உரையாடுகிற போது தெரிகிறது, சில ஆடிட்டர்களின் ஆபீஸ்களில் இருந்து அவ்வளவு சீக்கிரமாக அவர் மீது குண்டாசு போடக்கூடாது என்று இருக்கிறதா. நான் விரிவாக பேசவில்லை, தொடர்பில் இருக்கிற நிறைய பேர் புரிந்து கொள்வார்கள். நாங்கள் தெளிவாக தமிழகத்தை, ஒட்டுமொத்த காவல்துறையை, இருக்கிற நீதி பரிபாலனத்தை எல்லாத்தையும் கேட்கிறோம். வன்முறையை நாங்கள் விரும்ப மாட்டோம். எங்களுக்கு முன்னாடியே வந்து கல்யாணராமன் நின்னாலும் சேதாரம் இல்லாமல் போயிடுவான். அவ்வளவு சீக்கிரம் கை வைக்க மாட்டோம். சட்டத்தின் மீது, நீதி பரிபாலனத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் இது போன்றவனை தடுக்கவில்லை என்றால் என்ன இல்லைன்னு எழுதி போட்டுடலாமே, எந்த மதமும் அடுத்த மதம் பற்றி திட்டுங்கடான்ட்டா நாடு சுடுகாடாக மிக சீக்கிரமா வாய்ப்பு வந்து விடும் அல்லவா. அவர்கள் எதிர்பார்ப்பது வேறு, எதிர்பார்த்தது வேறு, நடந்தது வேறு. பாயுடைய தலைவர்களை கை வச்சா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினா பாய் தெருவுக்கு வருவான், 4 பஸ்ஸை கொளுத்துவான், 4 பஸ்ஸை கொளுத்துவான், 4 இடத்துல கண்ணை தூக்கி போடுவான், ஆர்ப்பாட்டங்கிற பேரில் அத்துமீறுவான். நீ நினைக்கிற ஒதுக்கப்பட்ட இடத்துல நின்று அமைதி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த பஸ்ஸும் எரிக்கப்படலை, எந்த இடத்துலையும் கல்லடிக்கலை, இன்னும் ஷட்டரை பிடிச்சி இழுக்கலை, கலவர சூழலை உருவாக்கலை. சில பேரெல்லாம் இடஒதுக்கீடு கேட்டு நடக்கிற போராட்டம் மனித குலத்தை பதபதைக்க வைக்குது பல்வேறு நகரங்கள்ல. முஸ்லிம்கள் இந்த எந்த ஆவேசத்திலையும் இறங்கலை. சொல்ல போனால் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும், ஒரு நேரத்தில் இது சென்சிட்டிவ் கம்யூனிட்டியாக இருந்தது. சீக்கிரமாக உணர்ச்சி வசப்பட்டு இறங்குவது. இப்போதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிடும். நீ பேசுவதாலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்கிறார்கள் என்கிற பாசிட்டிவ் சிந்தனையிலே நாங்கள் இருக்கிறோம். சொல்ல போனா நீ ரசூலுல்லாஹ்வை அறிமுகப்படுத்துற என்று ஒரு ஓரத்தில் நினைத்து கொள்ளுகிறோம். சட்ட ரீதியான போராட்டத்தை தொடர்ந்து இந்த சமுதாயம் கையில் எடுக்குமே தவிர ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது ஆள்றவங்களுக்கும் நல்லதல்ல, வர்ற தேர்தலுக்கும் நல்லதல்ல, யாருக்கும் நல்லதல்ல. சென்னையில் இது பேசும்போது குறிப்பிட்ட சில பேர்
அரசுக்கு எதிராக இருப்பவர்களுக்கெல்லாம் மனசில் சந்தோஷம் வரலாம், பரவாயில்ல உழைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி. நாம் இது ரசூலுல்லாஹ்வுடைய விஷயம், அதனால் ஒளிவு மறைவில்லாமல் தெளிவாக சொல்லுகிறோம். அது ஆள்றவங்களாக இருந்தாலும் சரி, எதிரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பகிரங்கமாக குரல் கொடுக்காம ஒளிஞ்சுக்கிறவங்களையும் கவனிச்சுட்டு தான் வருது முஸ்லீம் சமுதாயம். புரிபவர்கள் புரிந்து கொள்வார்கள். வாயை திறக்கிறதுக்கு கொடக்கட்டையா இருக்கு, பின்னாடி இருக்கிறவனை கூப்பிட்டு நீ பேசு, நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்கு நான் விளக்கமாக பேச விரும்பவில்லை. காரணம், அபிமானிகள் நிறைய பேர் இருக்கலாம் சமுதாயத்தில். இது ரசூலுல்லாஹ்வுடைய விஷயம். ஆளுபவனோ எதிர்ப்பவனோ எவனாக இருந்தாலும் வாய் திறந்து உன் கண்டனத்தை பதிவு செய்தவனை மட்டும்தான் முஸ்லிம் சமுதாயம் நன்றியோடு பார்க்கும். எவ்வளவு பெரிய துரோகம் அது! இன்னும் எத்தனை பேர் வாய் திறக்கல தெரியுமா தமிழ்நாட்டில்? ஒருத்தனை பத்தி சுமார் 400-500 உயர் காவல் நிலையங்களில் ஃபர்ஸ்ட் ஃபைல் அவன் ஃபைல் இருக்கு. எந்த நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னா சார்ந்திருக்கிற கட்சி, சார்ந்திருக்கிற அரசியல் துறைகள் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அதற்கு பிறகு எதற்கு பதவியும் பொறுப்பும்? வேகமாகவோ சப்தமாகவோ பேசுவதால் நாம விதிகளை மீறி எல்லாம் பேசல. எந்த மதமாக இருந்தாலும் சரி, அடுத்த மதத்தை தாக்கி ஒருத்தர் பேசுறது தப்பு. அது வளர்ந்து அமைதியாக இருக்கிற நாட்டுக்கு நல்லதல்ல. ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். இந்து கடவுள்களையோ கிறிஸ்தவ கடவுள்களையோ ஒரு முஸ்லிம் மேடை போட்டு பேசுகிறான் என்றால் அவன் முதல் குற்றவாளி, அவன் கண்டிக்கப்பட வேண்டியவன். அவன் மீது நடவடிக்கை எடுங்கள். எங்கள் குர்ஆனுடைய வாக்கியம், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத அந்த தெய்வங்களை நீங்கள் திட்ட வேண்டாம், வணங்கக்கூடியவர்களை திட்ட வேண்டாம். குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை இது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தரத்திலே அவர்களினுடைய புகழார்ந்த அந்த வாழ்வில் முழுக்க முழுக்க பொறாமையும் அழுக்காரும் கொண்டவர்கள், அரிப்பு அடங்க முடியாதவர்கள், அவ்வப்போது உலகத்திலே செய்து கொள்ளுகிற இந்த சின்ன சின்ன சில்மிஷங்களுக்கெல்லாம் சலசலப்புகளுக்கெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் முகம் கொடுக்காது. பொதுவாகவே ஒன்று உண்டு, ஒருத்தன் பிரபலமாகணும்னா, இப்போ அவன் ஹை லெவல் போஸ்ட்டுக்கு போகணும்னா அவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிற ஊரில் ட்ரெஸ்ஸு போட்டு ஓடினாவெல்லாம் ஃபேமஸ் ஆக முடியாது, அவுத்துட்டு ஓடினா தான் ஃபேமஸ் ஆக முடியும். அப்போ ஆடை இருப்பவர்களுக்கு மத்தியில் அம்மனமாய் ஓடுவது போல இன்னைக்கு ஒருத்தன் அம்மனமாயிருக்கான். ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிற நமக்கு மானம் உண்டு, அந்த அம்மனத்தை அடையாளப்படுத்துவோம். இல்லை, இந்த நிர்வாணமாக ஓடுபவர்களையும் கண்டுகொள்ள மாட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு நாடும் சமுதாய மக்களும் முடிவெடுப்பார்கள். ஒரு மதத்தை கேவலப்படுத்தி ஒரு கந்த சஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் பேசிய போது கருப்பர் கூட்டம் குண்டாசிலே கைது செய்யப்படுகிறது. அவர்களினுடைய மதிக்கப்படுகிற கடவுளாக இருக்கிற ஆண்டாளை கவிஞர் வைரமுத்து பேசுகிற போது சென்னையினுடைய பப்ளிக் மீட்டிங்கில் தலையை வெட்டி கொண்டு வா, அவன் நாக்க அறுத்து கொண்டு வா என்று பேசியிருக்கிறார்கள். நாங்கள் இன்னும் பேசலை. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி நாங்கள் கூட அதை முழுமையாக அந்த காணொளியை பார்க்க முடியாத அளவுக்கு பேசியிருக்கிறானே, அவன் விஷயத்தில் கைகால வெட்டுக்கு அடுத்தார் நாக்கார் ஒன்று சொல்லலை. மரியாதையாய் மனு கொடுத்து நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லுகிறோம். அரசு செவி சாய்க்கும் என்று நம்புகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திற்கு பெருமானாருடைய வாசிப்பை அதிகப்படுத்துவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய புரிதலை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு தருவானாக. ஒவ்வொரு எதிர் பேச்சையும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த மார்க்கத்திற்கு சாதகமாக ஆக்கி தருவானாக. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவையும் மறுமையில் அவர்கள் ஷஃபாஅத்தையும் பெறும் பாக்கியத்திற்குரிய மேன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக என்று வல்லோன் அல்லாஹ்விடத்தில் வேண்டி பிரார்த்தித்து வாய்ப்பளித்த இமாம்கள் பேரவைக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா சொல்லி வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.